தீபாவளி ஆஃபர் வேற தரேன்னு சொன்னீங்க. அத பத்தி சொல்லுங்க. இப்ப நம்மளோட ரீசெல்லா இருக்கட்டும் இல்ல நம்ம கிட்ட பொருள் வாங்குறவங்க யாரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஒரு 199 காம்போ ஆஃபர் வச்சிருக்கேன். அது வந்து நான் 10 மசாலா. எஸ் 10 மசாலா. ஆமா. இப்ப உங்க மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரீசெல்லிங் அதெல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க பேர் போட்டு அந்த மாதிரி எப்படி பேக்கிங்ல எப்படி பண்றீங்க? எத்தனை கிராம்ஸ்ல இருந்து இருக்கு? மேம் இது வந்து 50 கிராம். ஓகே. இது வந்து 50 கிராம். இது வந்து மஞ்சள் 220. நம்ம கொங்கு ஸ்பெஷல் சாம்பார் வந்து 285 கிலோவே. எஸ் கிலோவே. மால்ட்னா அதுல இருக்க சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். மெயினா அதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். இதுல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் நீங்க ஹெல்த்தியான ப்ராடக்ட் வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப இந்த அம்மாச்சி மசாலா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆச்சுன்னு சொல்லிருங்க. மேம் ஆக்சுவலி பேசிக்கலி நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல். நான் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல தான் என்னோட ஒர்க் ஃபுல்லாவே இருந்துச்சு. இந்த 24 ஹவர்ஸ் டியூட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னால வந்து ஃபேமிலியை பார்க்கவே முடியல. எனக்கு மோஸ்ட்லி அங்க ஒரு 8 to 5 ஜாப்ல நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஸோ ஒரு கரெக்டான ஒரு சின்ன செடி இல்லை துளசி எடுத்துட்டா புதினா எடுத்துட்டா அந்த மாதிரி ஃபுட்ல கரெக்ட் பண்ண முடியாத விஷயங்களே இல்லை. நம்ம அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அதுதான் நம்ம உடம்பு நல்லதும் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ஒரு பிஞ்சு நம்ம மிளகா பொடி யூஸ் பண்ணணும், பிஞ்சு நம்ம மசாலா யூஸ் பண்ணணும், அதுல கூட ஒரு பியூரிட்டி இருக்கணும் அப்படிங்கிற. ஹலோ மேம், வாங்க. வணக்கம். நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன். உட்காருங்க மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விளாக்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக புது கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம். நீங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு மசாலாங்க, அதுவுமே ரொம்ப பாரம்பரியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மேம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். மேம் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் ஜமுனா சங்கர் மேம். நம்மளோட அம்மாச்சி மசாலா பத்தி சொல்லுங்க. அம்மாச்சி மசாலா வந்து கோயம்புத்தூர்ல நாங்க ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அம்மாச்சி மசாலான்னு சொல்லிட்டு நம்மளோட வீட்டுல அம்மாவும் நம்ம பாட்டி அம்மா எல்லாரும் அரைச்சா எந்த மாதிரி கைப்பக்கத்துல மசாலா இருக்குமோ அந்த மாதிரி நாங்க அரைச்சு அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல், பிரிசர்வேட்டிவ், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எல்லாத்துக்கும் படி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். ஸோ இதுல வந்துட்டு சாப்பிடறதுனால டேஸ்ட் மட்டும் இல்ல, உடம்புக்கு நன்மையும் நிறைய இருக்கு இந்த மாதிரி மசாலா சாப்பிடறதுல. மேம் இப்போ வந்து நம்ம டேரக்டா வந்து வாங்குறவங்களுக்கு டேரக்டா வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல எல்லாமே இருக்குங்களா? வெப்சைட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்களா? எஸ் மேம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். எத்தனை வகையான மசாலா வச்சிருக்கீங்க மேம்? நாம ஒரு 35 to 40 போல அந்த மாதிரி நிறைய மசாலாஸ் இருக்கு மேம். நிறைய மசாலாஸ் இருக்கு. உங்களுக்கு 30 to 40 வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது இல்லாம இப்போ நீங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி வேணாலும் நம்ம அரைச்சு கொடுப்போம். அம்மா வந்து ஒரு ஃபார்முலால தயாரிச்சு தருவாங்க. அந்த மாதிரி நீங்க வேணும்னாலும் நம்ம அரைச்சு கொடுப்போம். காரம் கம்மியா வேணும் அந்த மாதிரி கேட்டாலும் அந்த மாதிரி. எஸ், காரம் கம்மியா கலர் அதிகமா வேணும் அந்த மாதிரி நம்ம அரைச்சு கொடுப்போம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கும் வாங்கிக்கலாம். பிளஸ் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணாலும் கண்டிப்பா ரீட்டைல் சப்ளையும் இருக்கு. B2B எங்களோட ஆக்சுவலி வந்து நிறைய B2B நிறைய ஹோட்டல்ஸ் போயிட்டு இருக்கு, ரீபேக்கிங் யூனிட் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஒயிட் லேபிளிங் எடுத்து பிசினஸா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லேபிள்ல வந்து பிசினஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்க பேர்லயே ஆரம்பிக்கிறீங்க அப்படினா நீங்க மசாலா அப்படி வெச்சலாம். பிரியா மசாலா வெச்சறலாம். சூப்பர் சூப்பர். ஓகே, உங்க பேர்ல நீங்க மசாலா ஒயிட் லேபிளிங் பண்ணி தாராளமா ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படினா பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா வந்து அதுக்கான மேன் பவர் அதெல்லாம் இருக்காது. நம்ம எங்க தயாரிக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றது ரொம்பவே கஷ்டம் மேம். அது எங்க கிடைக்கும்னு பார்த்து நல்ல பொருளா வாங்கி அதை அரைச்சு ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ப்ராடக்ட் அந்த வேலையை நாங்க எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஈஸியா அந்த பொருளை வந்து எவ்வளவு ஈஸியா சேர்க்க முடியுமோ அதை நாங்க சேர்க்கிறோம். ரீசெல்லிங் கூட பண்ணலாம் போல. தாராளமா பண்ணலாம் மேம். நிறைய விமன் வீட்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பண்ணணும், ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டையும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தா எப்பவுமே பொண்ணுக்கு கையில காசு இருந்தா நம்ம ஃபியூச்சருக்கு எடுத்து வைப்போம் இல்லைங்களா? ஒரு நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். எஸ் கண்டிப்பா. அந்த கான்ஃபிடன்ட்காகவே வீட்ல இருந்து யாராவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு 1999 மசாலா வாங்கினா கூட போதும். அதை வச்சு நீங்க அழகா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய வந்து ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு லாபத்தை வந்து நீங்க எடுத்துட்டு மேம்கிட்ட வந்து மீதி அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் வந்து ரொம்ப ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எப்படி மேம் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குண்டூர் ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் எடுத்துட்டோம்னா ஃபார் மிளகா எடுத்தோம்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஆந்திரா தான் இந்தியாஸ் பிகஸ்ட், ஏஷியாஸ் பிகஸ்ட் சில்லி மார்க்கெட். அங்க வந்து மிளகால ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ஜஸ்ட் ஒரு நேம் இது சொல்லணும்னா எண்டோ5, தேஜா சில்லி, 5531, 341, 34341 அந்த மாதிரி ஏகப்பட்ட சில்லி இருக்கு. இதெல்லாம் கார மிளகா. அது இல்லாம வந்து கலருக்காக கேடிஎல், டப்பி, பேடகின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிகஸ்ட் கல்டிவேட்டிங் ஏரியால தான் மிளகா எல்லாம் ப்ரொக்யூர் பண்றோம். அங்கிருந்து வர மிளகாவை தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வீட்டுகளுக்கா இருக்கட்டும், ஹோட்டல்ஸ், நம்கின் கம்பெனி, இந்த ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய பல்கா தேவைப்படும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது பிரீமியம் குவாலிட்டி. இதுல எதுலயுமே கெமிக்கல்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்ல கிடையாது. உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் எதுவுமே இல்ல. அந்த மிளகா மட்டும் தான் அரைச்சிரும். அதுல வேற எதுவுமே இருக்காது. அதுவும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிரவுண்ட் பண்ணதுதான். ஸ்டாக் பழைய ஸ்டாக் எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்ல. சொல்றீங்க அவங்க ஃப்ரெஷ் பேட்சா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஸ்டால்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர் வேற, தீபாவளி ஆஃபர் வேற தரேன்னு சொன்னீங்க. நம்மளோட ரீசெல்லா இருக்கட்டும் இல்ல நம்ம கிட்ட பொருள் வாங்குறவங்க யாரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஒரு 199 காம்போ ஆஃபர் வச்சிருக்கேன். அது வந்து நான் 10 மசாலா.
எஸ் 10 மசாலா. ஆமா 199க்கு 10 மசாலா நான் வந்து அனுப்புறேன். என்னென்ன மசாலா? அதுல வந்துட்டு மிளகாய், மஞ்சள், கொரியாண்டர் அது பியூர் வந்துரும். அப்புறம் சாம்பார், ரசம், சிக்கன், மட்டன், ஃபிஷ் குழம்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு ஒரு 10 எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க 199. ஆமா மேம் ஆமா. ஏன்னா இப்போ வந்து நீங்க சாம்பிள் பாக்குறதுனா ஒண்ணுன்னா வாங்கி சாம்பிள் பார்க்க முடியாது. ஒரு காம்போ கிடைச்சிச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் நான் கொடுக்கணும்னு அது நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா பல்கா வாங்குறவங்க எடுத்துனே வந்து பல்கா வாங்க அவங்களுக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு சாம்பிள் அனுப்பிடுவோம். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் நம்ம ப்ராடக்ட் கொடுப்போம். இல்ல அவங்க ஏதாவது கஸ்டமைசேஷன் சொன்னாலும் அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம இது. அது வந்து நீங்க சிங்கிளா ஒரு இது மட்டும் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி காம்போல வேணாலும் வாங்கிக்கலாம். தீபாவளி ஆஃபரா தான் இந்த 199 வந்து காம்போ கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் மேம். ஆமா மேம் நிறைய பேர் ரீசேலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் லேடிஸ், நான் நாட் ஒன்லி கோயம்புத்தூர், சென்னையில இருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை, தஞ்சாவூர், சேலம், ஈரோடு அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க ஜஸ்ட் எங்கிட்ட வந்து அவங்க அட்ரஸ் அனுப்பிடுவாங்க. ஃப்ரம் அவங்க அட்ரஸ் நம்ம போட்டுருவோம். போட்டா மசாலான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. என்னோட ப்ராஃபிட் காஸ்ட் அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 200 எனக்கு 200, அவங்களோட ப்ராஃபிட் 200 rupees அவங்க வச்சுப்பாங்க. அவங்க அட்ரஸ் அனுப்பிடுவாங்க. நாம வந்து இமிடியேட்டா டிஸ்பேச் பண்ணிடுவோம். 24 to 48 hours டிஸ்பேச் பண்ணிடுவோம். இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்து நம்ம நிறைய நம்மளோட சேனல்ல வந்து லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஒரு கான்டாக்ட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி பிசினஸ் பண்றது நிறைய பேருக்கு டவுட் வருது. ஏன்னா நம்ம அதிகமா வெளிய எக்ஸ்போஷர் இருக்க மாட்டோம். எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் தயங்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. நம்ம தயக்கத்துல இருந்து வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அப்பதான் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும். நம்ம எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு நம்ம பண்ணுவோமா முடியாது முயற்சி பண்ணி பாத்திரலாமே அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் வெளியே வந்து நின்னாதான் நம்ம எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அம்மா அவங்களாம் அரைச்சு கொடுத்துருந்தாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷனால அரைக்க முடியாம இருக்கும். சில பேர் வந்து அவங்களுக்கே அரைக்க தெரியாம இருக்கும். எல்லாருமே பேக்கெட்ஸ் தான் யூஸ் பண்றீங்க மோஸ்ட்லி. அதுல ஃபுல்லாவே உங்களுக்கு கலர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாமே அதனால நமக்கு வந்து நிறைய டிசீஸ் கூட வருது. அது நமக்கே தெரியுது. ஆனாலும் நமக்கு வந்து வேற வழி இல்லாம வாங்கி யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த உலகம் வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கனால நமக்கு டைம் இல்ல. அது ஒண்ணுதான். மெயினா வேலைக்கு போறவங்க மேம் மார்னிங் வந்து ஒரு 1.5 hours தான் டைம் கிடைக்கும். அதுக்குள்ள ஏதோ ஒன்று குக் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் ஸ்பெஷலி இந்த சண்டே இருக்கிறவங்க, சண்டேலாம் நீங்க லேடிஸ் நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே தானே இருப்போம். சமைக்கிற வேலையே 3 மணி 4 மணி. சண்டே எல்லாத்துக்கும் லீவு, நம்மளுக்கு தான் ஃபுல் ஒர்க்கிங் டே. சண்டேல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் தக்காளி, வெங்காயம் அது நீங்க மிக்சியில போட்டாலும் பரவாயில்ல. அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூட நம்ம அம்மாச்சி சிக்கன் கிரேவி மசாலா ஒன்னு போட்டா ஒரு 25 minutes 20 minutes உங்களுக்கு குழம்பு ஆயிரும். நான் கேரண்டீட் ஃபார் தட். ஏன்னா நானே ரொம்ப வேலைகள் அதிகமா இருக்கும்போது ஸ்பீடா நம்ம பண்ணணும்னா நம்ம மசாலா டக்கு டக்குன்னு எடுத்து நான் பண்ணிடுவேன் மேம். அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எங்க உடம்புக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இருக்கிறது. இப்போ உங்க மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரீசெல்லிங் அதெல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க பேர் போட்டு அந்த மாதிரி எப்படி பேக்கிங்ல எப்படி பண்றீங்க? எத்தனை கிராம்ஸ்ல இருந்து இருக்கு மேம்? இது வந்து 50 கிராம். ஓகே, இது வந்து 50 கிராம். இது வந்து ஸ்டார்டிங் தான் ஸ்டார்டிங் மேம். இதுல இருந்து 100 கிராம்ஸும் கொடுக்கலாம். இது வந்து எங்களோட பிராண்ட்ல இருக்கு, அம்மாச்சீஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருக்கு. இது வந்து நாங்க ஒரு அந்தமான ஒரு கஸ்டமருக்காக எங்க பேர்ல அவங்களோட டீலர்ஷிப் போட்டு நாங்க பண்ணி கொடுத்தோம். இது வந்துட்டு ஒயிட் லேபிளிங் பண்றோம். எனக்கு உங்களோட நேம் வேணாம், நான் என்னோட பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க பிசினஸ் பண்ணாலும் we are supporting you. ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட நேம் மட்டும் போட்டு இந்த மாதிரி பவுச்சஸ் போட்டு நம்ம பேக்கிங்கோட பண்ணி கொடுத்துறீங்க. எஸ் மேம், பேக்கிங்கும் நாங்க ஆஃபர் பண்றோம் மேம். என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு லேபிள் மட்டும் உங்களோட பிராண்ட் ஒட்டினா கூட போதும். நீங்க பிசினஸ் அழகா ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். நீங்க எல்லாமே பண்ணி கொடுத்துறீங்க. எஸ் மேம், ஏ டு ஜெட் பண்ணிருங்க. அவங்க சேல் பண்றது ஒண்ணுதான் அவங்களோட வேலை. இதே மேம் காஷ்மீரி மிளகாத்தூளுங்கும் போது கண்டிப்பா வந்து அந்த கலர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ அம்மா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மேம். காஷ்மீரி மிளகாய் அப்படிங்கிறது கலருக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்றது. அதுல வந்து ஸ்பைசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சவப்பா இருக்கும், சவசவன் இருக்கும். சவசவன் நிறைய ஐட்டம் வச்சிருப்பாங்க மேம். நம்ம அதுல அந்த கெமிக்கல் போடாம ஒரு சிலர் கலர் போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் நிஜமாவே நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுல வந்துட்டு காரம் அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். புஞ்சன்சின்னு சொல்லுவாங்க காரத்தோட அளவு. ஆஸ்டா கலர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் இருக்கும். நேச்சுரல் சில்லியோட ரெட் கலர் கொடுக்கும். இது காஷ்மீரி மிளகாய் பொடி. ஓகே மேம். இப்போ வந்து வேற நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க உங்க பிராண்ட் எடுத்து அவங்க பிராண்ட் போட்டு சேல் பண்றாங்க. ஃபாரின்ல நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க மேம். இப்போ ரீசெண்டா எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு கனடால இருந்து. அவங்க வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, கோயம்புத்தூர் தான் ஆக்சுவலி அவங்க பேசிக்கா. அவங்க கனடால நம்ம வீடியோ ஒன்று பார்த்திருந்தாங்க. இந்த மசாலா வாங்குங்கிறதுக்காக அவங்களோட டேடையை வந்து கம்பெனிக்கு அனுப்பி இங்க இருந்து மசாலா வாங்கி அங்க நாங்க கனடாக்கு அனுப்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இருக்கிறவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும். நம்ம ஊர்ல தான் எல்லா ஸ்பைசஸுமே இருக்கு. நம்ம ஊர்ல இல்லாத ஸ்பைசஸ் என்ன இருக்கு? ஊரே வந்து ஒரு மூலிகை. ஆமா, மூலிகை கிச்சனே ஒரு மூலிகை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இல்ல அங்க இருந்து நாங்க இங்க இருந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க பிராண்ட்லயும் பண்றதுக்கு we are supporting. நாங்க அவங்க வந்து டிசைன் மட்டும் அனுப்புனா போதும். டெட்ரா பேக், இந்த மாதிரி பெட் பாட்டில்ஸ், அந்த மாதிரி என்ன பேக்கிங் இருந்தாலும் நாங்களே பேக்கிங் பண்ணி அவங்களோட நேம்ல ஒயிட் லேபிளிங் பண்ணி நாங்க கொடுத்துருவோம் மேம். அதுவும் பண்ணி கொடுக்குறோம். எந்த வேலையும் வேண்டாம். நம்ம ஊருக்குள்ள இல்லைனாலும் வெளியே உலகத்துல எங்க இருந்தாலும் பிசினஸ் பண்ணோம் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் மேம் ப்ராடக்ட். ஓகே மேம். பிரைஸ் எல்லாம் எப்படி மேம்?
மேம் பிரைஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே ரீட்டைல் தனியா இருக்கும் இல்லையா? ஆமா, ரீட்டைல் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்க நிறைய மார்ஜினே எங்களோட இல்ல. டு பி ஃபிராங்க் வந்து எங்களோட மார்ஜின் வந்து ரொம்பவே கம்மி. சின்ஸ் நாங்க வந்து பேசிக்கலி பல்க் டு B2B அப்படி கொடுக்கறதுனால எங்களோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல தான். மத்த இது கம்பேர் பண்ணும்போது, பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து 60 to 80 rupees வரை ஒரு டிஃபரன்ஸ் வரும். பர் கேஜிக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் மேம். சோ உங்களுக்கு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும் மேம். எஸ். இப்ப சும்மா நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 grams வைங்க சிக்கன் மசாலா அப்படின்னா என்ன ரேட் வரும் மேம்? ரீட்டைலா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா மேம் ஒரு 15 இருந்து 20 ரூபா மேம். 15 இருந்து 20 ரூபா தான். அவ்வளவுதாங்க. சிக்கன் மசாலாவே அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. அப்ப மிச்ச மசாலாலாம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் வருது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு உங்க உடம்புக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத மசாலா வாங்கணும்னா கண்டிப்பா இங்க வாங்கிக்கோங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதாவது ஹோட்டல்ல ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்க, உங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்லபடியா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்க ஆர்டர் பண்ணுங்க. பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம 50 kgs 100 kgs எவ்வளவுனாலும் ஆர்டர்ஸ் வந்து ஒரு எத்தனை நாள்ல செஞ்சு கொடுப்பீங்க மேம்? ஆக்சுவலி வெரி பல்க் குவான்டிட்டி டன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ட்ரையிங்லாம் ஒரு 2-3 days டைம் எடுக்கும். இமிடியேட்டா ரீட்டைல் கஸ்டமர் 24 hours டெலிவரி வித்தின் தமிழ்நாடு 24 hours டெலிவரி பண்ணிடுவோம் மேம். ஓகே ஓகே. கரம் மசாலா எல்லாமே மசாலா தான் இல்லையா? எஸ் மேம். ஒரு நிறைய இருக்குங்க. அங்க எந்த மசாலா படிக்கிறது தெரியல. ஒரு 40 to 50 மசாலா உங்களுக்கு இருக்கு. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இது என்ன மேம்? மேம் முருங்கை இலை பொடி இருக்கு, கருவேப்பிலை பொடி இருக்கு. இந்த மாதிரி ஏன்னா கண்டிப்பா மேம் இன்ஸ்டன்ட் பொடி எல்லாமே இருக்கு மேம். குழம்பு சில்லி பவுடர், கேஷ்யூ பெப்பர் சிக்கன் மசாலா எல்லாமே கேஷ்யூ பெப்பர் சிக்கன் சாம்பார் பொடி எல்லாம் நம்மளோட ஹிட் ப்ராடக்ட்ஸ் மேம். ஒரு இதுல நிறைய ஹிட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு இன்னொரு ரீட்டைல் கஸ்டமர் சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா, குழந்தைங்க சாம்பாரே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் காரமா இருக்கும், பிடிக்காது. பட் நம்ம மசாலா சாப்பிடறதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரீட்டைல் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட கூகுள் மை பிசினஸ்லயும் வந்து ரிவ்யூஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும், குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம மசாலாஸ் பிடிக்கும். எஸ்பெஷலி பெப்பர் சிக்கன். கடைக்கு போனா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றது என்ன டிஃபரெண்டா இருக்கு, பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம். பட் வீட்லயே ஹோட்டல்ல வர டேஸ்ட்லயே நம்ம அழகா பண்ணலாம் மேம். ஜஸ்ட் ஒரு 2-3 இன்கிரியன்ஸ் மட்டும் போட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணா போதும். நீங்க கடையில பண்ணி கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலாம் மேம். ஓகே ஓகே. நிறைய மசாலாஸ் இருக்கு. 65 மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, எல்லா மசாலாவும் உங்களுக்கு இருக்குங்க. ஸ்வீட் ஹெல்த் மிக்ஸ் கூட ஸ்ப்ரவுட்டட் அது கூட இருக்கு இல்லையா? புதினா ரைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளி சாதம் ரைஸ் பவுடர், அது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இதனால நீங்க ரசம் பவுடர் எல்லாமே இருக்கு. கொள்ளு ரசம் பவுடர் கூட ஈவன் வச்சிருக்காங்க. நான் படிக்கிறேன்னா ஃபுல்லா உங்களுக்கு படிச்சா லேட் ஆயிடும், அதனாலதான் நான் படிக்கல மேம். இது எல்லாமே உங்களுக்கு சர்டிஃபை எல்லாமே FSSAI சர்டிஃபைட் இருக்கு மேம். எல்லா மசாலாக்குமே நம்ம லேப் டெஸ்ட் எடுத்துருக்கோம் மேம். லேப் டெஸ்ட் எடுத்து தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ ரீசேல் பண்றவங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். எஸ் மேம். கேஜிஸ்லாம் என்ன ரேட் வருது மேம்? இப்ப பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ஸ் போட்டுருக்கு. ஏன்னா நம்ம வாங்கின வெளியே வாங்கினா கண்டிப்பா 500, 600, 800 ஈவன் வரும் உங்களுக்கு. மசால் பொடிலாம் கிலோ தான் போட்டிருக்கீங்களா? நான் கூட ஏதாவது 1/4 கிலோ 1/2 கிலோ போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன். கிலோ கணக்குல இந்த ரேட் தானே மேம்? கிலோவே இந்த ரேட் தான் மேம். மிளகாய் பொடி 250 அவ்வளவுதானுங்களா? மேம். 1 கிலோ 250 அவ்வளவுதான். நம்ம வெளியே வாங்கினா எவ்வளவு வரும் மேம்? மிளகாயே நீங்க 250 ரூபாய்க்கு வாங்குறீங்க மேம். நாங்க பொடி வந்து காய வச்சு அரைச்சு பேக்கிங் பண்ணணும். எஸ் அதெல்லாம். மல்லி வந்து 1 கிலோ 185. பரவாயில்ல. மஞ்சள் 220. நம்ம கொங்கு ஸ்பெஷல் சாம்பார் வந்து 285 கிலோவே. எஸ் கிலோவே 250 கிலோ வாங்கினாவே நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஆமா மேம். நீங்க வச்சு 3 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம். எஸ் மேம். நான் கூட அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். எவ்வளவு கம்மியா, அதுவும் ரீட்டைல் பிரைஸ் தான் இப்ப சொல்லிருக்கோம். ஹோல்சேலுக்குனா நீங்க 40 kgs இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னுமே ரேட் கம்மியா ஹோல்சேல்ல பேஸ்ட் ஆன் their குவாண்டிட்டி உங்களுக்கு உண்மையுமே இதை விட கம்மி பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மேம். ஓகே ஓகே. பரவாயில்ல மேம். பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டா கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா இதை மிஸ் அவுட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். டீடைல்ஸ் எல்லாம் ஆன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நீங்க எல்லா டீடைல்ஸ் சென்ட் பண்ணிடுவீங்க. என்ன ப்ராடக்ட் இருக்கு, என்ன பிரைஸ் அப்படின்றோம். ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் வாங்குறவங்க, பல்கா வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஹோல்சேல் பிரைஸ்ல பிரீமியம் குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். ஓகே. கண்டிப்பா அந்த தீபாவளி ஆஃபரா சொல்லிருந்தாங்க 199, அதுவுமே நீங்க வாங்கி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றது இல்லாம ஒரு பிசினஸும் கண்டிப்பா ட்ரை பண்றீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ரீசெல்லிங் கூட பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இல்ல நான் ஒரு பிராண்டா எடுத்து பண்றேனாலும் இந்த மசாலா நீங்க எடுத்துங்க. நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட எடுத்து பண்றாங்க. நம்ம பண்ண மாட்டோமா? எல்லாருமே பண்ணணும். அங்க இருக்கிறவங்களும் பண்ணணும், நம்ம ஏரியால நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களும் எல்லாருமே பண்ணணும். மேம் இந்த ஆஃபீஸ்லாம் எங்க இருக்கு மேம்? எனக்கு டைரக்டா வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பார்க்கணும். ஏன்னா நம்ம ஊர் ஆளுகளுக்கு வந்து நேர்ல பார்த்துதானே ஒரு ரேப்போ கிரியேட் ஆகும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எஸ் மேம். இங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு அக்ரி காலேஜ்ல TNAU அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு. கீழே நம்பர் வரும் மேம். என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா வந்து மீட் பண்ணலாம். என்ன டீடைல்ஸ் வேணா கேட்டுக்கலாம். அரைக்கிற இடம் அதுவும் பார்க்கலாங்களா? மேம் அரைக்கிற இடம் செப்பரேட்டா இருக்கு, பேக்கிங் இடம் செப்பரேட்டா இருக்கு. இது ஆஃபீஸ் மேம். டீடைல்ஸ் மட்டும் கேட்கறதுக்காக, ஏதாவது டவுட்ஸ் கேட்கறதுக்காக நீங்க வந்துக்கலாம். கண்டிப்பா மேம். நீங்க வேற நல்லா பேசுறீங்களே. என்ன உமன் என்டர்பிரனர் இருக்கீங்களா நீங்க? மேம் நான் ஒரு உமன் என்டர்பிரனர் எம்பவர்மெண்ட் குரூப்ல இருக்கேன் மேம். நிறைய உமன்ஸ் வீட்ல இருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது பிசினஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹோம் மேட் பண்ணிட்டு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம புது ஐட்டம் நிறைய அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பனங்கிழங்கு இருக்குல்ல மேம், அதுல வந்து மால்ட் பண்றோம் மேம்.
நம்ம பழங்களுக்கே சாப்பிட மாட்டோம். அதுல இருந்து ஒரு மால்ட்னா அதுல இருக்க சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். மெயினா அதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பண்றீங்க? எஸ் மேம், எஸ், அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பீட்ரூட்ல இருந்து ஒரு மால்ட், அந்த மாதிரி பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து மியூஸ்லி பண்றது. பிரேக்ஃபாஸ்ட்க்கு உங்களுக்கு டீ காஃபி ஆல்டர்னேட்டிவா என்ன ஹெல்த் மிக்ஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மியூஸ்லி மேம், இப்ப நிறைய மில்லட் தான் போயிட்டு இருக்கு. அதுல வந்து மில்லட் மியூஸ்லிஸ் எல்லா நட்ஸும் ஆட் பண்ணி அதுவும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். லஞ்சுக்கும் நீங்க எங்க மசாலா யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கு எங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில நீங்க குடிக்கிற டீ காஃபில இருந்து நைட் டின்னர் வரைக்கும் நீங்க ஹெல்த்தியான ப்ராடக்ட் வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப இந்த அம்மாச்சி மசாலா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆச்சுன்னு சொல்லிருங்க மேம். ஆக்சுவலி பேசிக்கலி நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல். நான் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல தான் என்னோட ஒர்க் ஃபுல்லாவே இருந்துச்சு. இந்த 24 hours டியூட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னால வந்து ஃபேமிலியை பார்க்கவே முடியல. எனக்கு மோஸ்ட்லி அங்க ஒரு 8 to 5 ஜாப்ல நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஸோ ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் நாங்க இந்த ரிசர்ச் பண்ணி நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சாப்பிட்ற ஃபுட், ஏன்னா நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன். குழந்தை பிறந்ததுல இருந்து இன்ஸ்டேஜ் கேன்சர் வந்து இருக்கிற பேஷண்ட் வரைக்கும் எல்லா லைஃப் சைக்கிளுமே நான் ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கேன். நம்ம உணவு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்திருக்கேன் மேம். சோ நம்ம உணவுல கரெக்ட் பண்ண முடியாத விஷயங்களே இல்லை. ஆயுர்வேதிக், சித்தா, ஒரு சின்ன செடி இலை, துளசி எடுத்துட்டா, புதினா எடுத்துட்டா, அந்த மாதிரி ஃபுட்ல கரெக்ட் பண்ண முடியாத விஷயங்களே இல்லை. நம்ம அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அதுதான் நம்ம உடம்பு நல்லதும் இருக்கு. சோ அதுல வந்து நம்ம ஒரு பிஞ்சு நம்ம மிளகா பொடி யூஸ் பண்றோம், பிஞ்சு நம்ம மசாலா யூஸ் பண்றோம், அதுல கூட ஒரு பியூரிட்டி இருக்கணும் அப்படிங்கறக்காக, எந்த கெமிக்கலும் இல்லாம பியூரா பண்ணி தரணும் அப்படிங்கறக்காக தான் நாங்க இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். மசாலாஸ் ஒரு 30-40 வகையான மசாலாஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஈஸியான குக்கிங் டைம், உங்க குக்கிங் டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஹெல்த்தியாவும் இருக்கும். அது இல்லாம ஹெல்த் மிக்ஸ், இந்த மால்ட் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல ஏதாவது பேக்கெட் மசாலா வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேம்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியல, எனக்கு போய் வெப்சைட்ல எல்லாம் ஆர்டர் பண்ண தெரியாதுமா அது அப்படின்னு அவங்க வந்து நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணா போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டு தேடி இந்த வந்து மசாலா வந்துடும். உங்களுக்கு சாம்பிளுக்கும் உங்களுக்கு 199 கொடுக்குறாங்க. அதுவுமே நீங்க வாங்கிட்டு அழகா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மேம் இப்போ நம்ம வந்திருக்கிறது இதான் பேக்கிங் யூனிட். எஸ் மேம், பேக்கிங் யூனிட் வந்திருக்கோம். இங்க வந்து பேக் பண்ணி இங்க எல்லாமே பாக்கெட் எல்லாமே இங்க தான் போடுறோம் மேம். B2B பல்க் பேக்கிங், ரீசேல்க்கு, ரீட்டைல் எல்லா பேக்கிங்குமே நம்ம இங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லா டைப் ஆஃப் பேக்கிங்கும் இருக்கு. ஸ்டாண்டிங் ஜிப்லாக் பவுச்சஸ்ல நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்ல ஸ்டிக்கர் ஒட்டி ஹேண்ட் சீலிங் பண்ணி கொடுக்குற பேக்கிங், ஒயிட் லேபிளிங் பேக்கிங், அந்த மாதிரி வந்து நிறைய பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்காங்க. இனிமேல் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இங்க தான் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. இது என்ன மேம்? இது கோபி 65 மசாலா மேம். ஓகே 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 ஓகே, பார்த்தாவே தெரியுது நல்லா. நமக்கு வந்து இது வந்து நேச்சுரல் மிளகாவோட கலர் தான், நம்ம கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல மேம். இது மேம் சாம்பாருங்களா? எஸ் மேம், சாம்பார். இது வந்து ஒரு ரீசேலருக்காக போகுது. சரிங்க. நம்ம பிராண்ட் நேம் இல்லாம பேர் மட்டுமே ஒட்டி குழம்பு மிளகா பொடிக்கு நம்ம அது பண்ணி கொடுக்குறோம் மேம். சின்ன சின்ன கடைங்க அங்க கூட யூஸ் பண்றாங்க. எஸ் மேம், கடைகள்ல தாராளமா வைக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல வந்து யூஸ் பண்ணலாம். அவங்க இதுல வச்சுக்கலாம் மேம். இது வச்சு பேக் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு இது வந்து ஹேண்ட் சீலிங் மேம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு சவுண்ட் வந்தா போதும் மேம். இது வந்து சீல் ஆயிடும் அவ்வளவுதான். இதுக்கு நம்ம பேக் பண்ணிட்டு வந்து சிக்கன் மசாலா. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழம்பு சில்லி பவுடர். நம்ம ரீசேலருக்காக போகுது. உங்களுக்கு எப்படி பேக்கிங் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணிடுவாங்க. லேபிள் முதற்கொண்டு நீங்க சொல்ற லேபிள் நீங்களே அடிச்சு இது பண்ணிடுவீங்க. அவங்க டிசைன் வச்சிருந்தாங்கன்னா பண்ணிக்கலாம். நாங்க டிசைனர் கான்டாக்ட் கொடுத்துருவாங்க, அவங்க டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 250 grams கரம் மசாலா. நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க மேம். செமையா இருக்கு. அங்க இருந்து வரும்போதே செம ஸ்மெல் அடிச்சது. அதுல அடுத்தது நமக்கு எல்லாம் பிடிச்ச பிரியாணி மசாலா அதுவுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி மேம்? செட்டிநாடு ஸ்டைலுங்களா மேம்? இது நம்ம தாபா ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்கும். தாபா ஸ்டைல் பிரியாணி. தாபா ஸ்டைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துருங்க. சூப்பரா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு. அப்படியே பிரியாணி சாப்பிட்ட ஸ்மெல் ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அளவு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. அப்ப நம்ம வந்து எண்ணெயில போட்டு நல்லா வதக்கும் போது இன்னுமே நல்லா ஸ்மெல்லா இருக்கும். ஆமா மேம், நம்ம தனியா ஏன்னா நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்றதே பெரிய வேலை. நிறைய இது அரைச்சு எடுத்து வைக்கிறது, அடுத்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து போடுறது. வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் திஸ் மசாலா போதும் மேம். போதும், அது போதும். தயிர் வேணா ஆட் பண்ணிக்கலாம், சில்லி பவுடர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம காரம் போட்டுருக்கோம் மேம். இதுலயே கலரும் காரம் வந்துரும், இதுலயே ஃபிளேவர் இருக்கும். இன்கேஸ் ரொம்ப ஸ்பைசியா சாப்பிட்றவங்களா இருந்தா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 100 grams வருது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 45 rupeesக்கு ரீட்டைலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல மேம், இந்த ரேட்டுக்கு சான்ஸ்லெஸ் தான்.
நம்மளோட அம்மா கைப்பக்குவத்துல மாதிரி அம்மா சீஸ் மசாலா. எஸ் மேம், கண்டிப்பா. இந்த மிளகா தான் யூஸ் பண்றோம் இல்லையா மேம்? மேம் இது வந்து தேஜா மிளகான்னு சொல்லுவாங்க, ஊசி மிளகா. காரம் இருக்க முடியாது மேம், நல்ல காரம் இருக்கும். நல்ல காரம் சாப்பிடுறேன்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை அரைச்சு கொடுத்துருக்கோம். இல்ல நார்மல் நிறைய வச்சிருக்கீங்க மேம், இல்லைன்னா நார்மல் மிளகா கொடுத்துக்கலாம். இது வந்து ஊசி மிளகா, நம்ம ஊர்ல சொல்றது தேஜான்னு சொல்லுவாங்க. சில்லியோட வெரைட்டி பேர் தேஜா. நல்ல ஒரு காரம் இருக்கும், காரம் நல்லா இருக்கும் பயங்கரமா. ரொம்ப காரமா இருக்குங்கிறீங்க, எவ்வளவு சேர்க்கணும் மேம்? நிறைய மத்தபடி 2 ஸ்பூன்னா இது இதுல பண்ற பொடியை வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு இது காரம் இருக்கும் மேம், பயங்கர காரம் இருக்கும். இப்போ இந்த நம்கின் கம்பெனி, ஸ்நாக்ஸ் மேக் பண்ற மேனுஃபேக்சர் கம்பெனி எல்லாம் வந்து நம்ம மிளகா பொடி கேட்டிருந்தாங்க. மத்த இதுல வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் போனாலே போதும். அவங்களும் நம்ம கிட்ட வாங்க, மேனுஃபேக்சரிங் ஃபுட் ரெகுலரா இருக்கவங்க எல்லாருமே வாங்குவாங்க மேம். இந்த மிக்சர் பண்றது, முறுக்கு பண்றது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். சோ இது வந்து நல்ல காரமும் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இதை அரைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மேம். இந்த மிளகா ஃபேக்டரியில எங்க இருக்கு மேம்? அரைக்கிற இடம் தனியா இருக்கு மேம், முக்கடத்துல இருக்கு. இங்க பேக்கிங் யூனிட் இருக்கு. ஆபீஸ் நம்ம அக்ரில இருக்கு. நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு வீடியோல. கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு உங்க பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி கடை வச்சுக்க வீட்டுக்கு தேவைப்படுதாலும் சரி, நீங்க ஸ்காலா போயிட்டு நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணி இப்பவே நீங்க அம்மாச்சி மசாலாவை புக் பண்ணிருங்க. உங்க அம்மா அவங்களோட பாட்டி அந்த மாதிரி அவங்க தயாரிக்கிற மாதிரி அதே சுவையோட, அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா வாங்கி பயனடைஞ்சு பாருங்க. வாங்கவங்க எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. அவங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு மசாலா வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் சொல்றது வந்து ரொம்பவே ஒரு இது மேம். சொல்லுவாங்க, இல்ல சொல்லவே மாட்டாங்க. இப்ப நம்மளே ஒரு ஃபீட்பேக் பார்த்தோம். ஒரு கஸ்டமர், ரீட்டைல் கஸ்டமர் வீட்டுக்கு வாங்கினவங்க அனுப்பியிருந்தாங்க. கூகுள் மை பிசினஸ் இருக்கு, அம்மா சீஸ் மசாலா. எங்களோட கூகுள் மை பிசினஸ்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணவங்க அவங்களே ஃபீட்பேக் ஷேர் பண்ணி, அதுல கூட நீங்க போய் பாருங்க. ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இப்ப நான் எல்லா மசாலா வாங்கிட்டு போறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து கண்டிப்பா வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேம்காக, மேம் பண்ற பிசினஸ்க்காக, லேடிஸ்க்காக அவங்க வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ், ஒரு ரீசெல்லிங் கூட எல்லாமே சப்போர்ட் பண்றீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேம்க்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்க தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு வெப்சைட் இருக்கு, அதுல ஆர்டர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எனக்கு கால் பண்ணி தான் ஆர்டர் பண்ண தெரியும், நீங்க கால் கூட மேம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுனாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.